தலைனா தமிழ்நாட்டுல அஜித் தான். ஆனா வந்து தலை ரசிகர் தான் உங்களுக்கு வச்சு கொண்டாடினாங்க அந்த வெற்றியேட் படத்துல. சோ இந்த தலை ரெக்கத்துல வந்து தலைன்னு வந்து ஒரு டைட்டில் வந்தவங்க உங்களுக்கு என்ன தோணுச்சு? அஜித் சார் கிட்ட பேசுனீங்களா? அஜித் சார்கிட்ட பேசல. ஆக்சுவலா அவர் சொல்லும் போதே வந்து இட் வாஸ் அஜித் சாருக்கான ஒரு டைட்டிலா வச்சிருந்தாரு அப்படின்னும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த டைட்டில் கிடைச்சதுக்கு. பட் ஆனா அந்த படத்துக்கான ஒரு நேர்த்தியான ஒரு டைட்டிலா எனக்கு தோணுச்சு. இதை விட ஒரு ஸ்ட்ராங்கர் டைட்டில் கிடைச்சிருக்காது. அவரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருந்தப்போ இது அடுத்த நாளே இது சொன்னோன்னே சார் சூப்பர்னு முருகதாஸ் சார் இருக்கு சார் நான் போயிட்டு ஒரு 2 days டைம் கொடுங்க அப்படின்னாரு. பட் நெக்ஸ்ட் அடுத்த நாளே வந்து கொடுத்துட்டாரு சார் அப்படின்னாரு. சார் அது ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் இருந்தது. பட் இந்த கதையோட அந்த 2 கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ராங்கான டைட்டிலா எனக்கு தோணுச்சு. ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த டைட்டில் இந்த படத்துக்கு அமைஞ்சது. What inspired you to write this story? What was the inspiration behind the whole thing? Is it an imaginary thing? Was there a real life? இல்ல இமேஜின் கிடையாது. இது ஒரு இன்ஸ்பயர் ஆனது தான். நான் ஷேக்ஸ்பியரோட மெக்பெத்ல இருந்து தான் இந்த ஸ்டோரி எடுத்துக்கிட்டேன். அதுல வந்து அதோட தீம் அப்படியே இதுல இருக்கும். ரூத்லெஸ் ஆம்பிஷன் லீட்ஸ் டு இட்ஸ் ஓன் டெஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது முறைகேடான லட்சியம் உங்களை தவறான ஒரு பாதைக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஒரு நாயர் ஜானர்ல செட் ஆகுற ஒரு விஷயம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆகா சூப்பர்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு போக முடியாது. நல்ல வேலைடா ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்குது நம்மளும் எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு லெசன் இந்த மாதிரி தான். நல்ல வேலை நம்ம இப்ப சேஃபா இருக்கோம், தப்புன்னு யாருமே பார்க்கலன்னு யாரும் எந்த விஷயத்தையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தையும் ஒரு உணர்வையும் கொடுக்கும். அதுதான் வந்து ஆக்சுவலா ஷேக்ஸ்பியர்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டது. ஒரு ஷார்ட் ஸ்டோரி மட்டும் ஹெமிங்வேட் இருந்து கொஞ்சம் உருவிட்டேன், அவ்வளவுதான்.